எபிசோட் 22. ஆஞ்சநேயனின் கோபத்தின் கனல். ஆஞ்சநேயனின் உண்மையான சக்தி மற்றும் அவனின் கோபத்தின் மாயாஜாலத்தை ஆராய்கின்றது. இந்த இடத்தில் அவன் கொஞ்சம் நெகிழ்ச்சியோடு ஆனால் மிகவும் பரிதாபமாகவும் செயல்படுகின்றான். ஆஞ்சநேயனின் கோபம் அதன் முழு சக்தியுடன் வெளிப்படுகிறது. இது அவரது பக்தர்களுக்கு புதிய ஆராதனை மற்றும் நிலையான வெற்றியின் அறிகுறியாகும். கோபத்தின் தொடக்கம். கோபத்தின் அத்தியாயம். இந்த பகுதியில் ஆஞ்சநேயனின் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது அவன் இன்றைய உலகில் எவ்வாறு பரிதாபமாக மாற்றம் எடுப்பதை காட்டுகிறது. அதன் ஆரம்பம் எளிமையாக தோன்றினாலும் பரிசோதனைகளின் தொடர்ச்சி அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சோதனையாக மாறுகிறது. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயனின் கோபம் ஒரு பரவலான ஆழமான உணர்வை உருவாக்குகிறது. இந்த கோபத்தை தூண்டியதற்கான காரணம் சித்ரகாயா என்பவள் அவன் பிழைக்காத ஒரு தீர்வை எதிர்பார்க்கின்றது. இது உண்டாகும் போது அவன் மனதில் கோபத்தின் தீவிரமான மாயைகள் உருவாக்கப்படும். சித்ரகாயாவின் மாயை. சித்ரகாயா என்பது மிகப்பெரிய வஞ்சகி ஆக இருக்கின்றாள். அவள் கண்காணிப்புகளை தொடர்ந்து ஆஞ்சநேயனின் மனதை கிளப்பி அவனை ஒரு பெரும் சோதனைக்கு செலுத்துகிறாள். அவள் வழிகாட்டி மாயை மூடுவதன் மூலம் பல வகையான மனம் மாற்றங்களை உருவாக்கி ஆஞ்சநேயனின் உள்ளத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறாள். ஆனால் அவன் மாயை விரட்டி விடுவதில் மிகுந்த திறனை காட்டுகிறான். சித்ரகாயாவின் வஞ்சக பரிசோதனைகள் மற்றும் அவனின் திறமை ஆகியவற்றுக்கு எதிராக ஆஞ்சநேயன் தனது மன அமைதியை கட்டுப்படுத்தி அவளது மாயையை வெறுக்கிறார். அவளது நம்பிக்கைகள் அனைத்தும் தவறாக முடிகின்றன. இதனால் அவன் மனதில் கோபத்தின் நிலை ஏற்படுகிறது. கோபத்தின் பரிணாமம். கோபம் தனக்கே மிகவும் பரிதாபமானதும் ஆனால் அவன் அதை முழுமையாக வெற்றி பெறுவதற்கும் வழியை காட்டுகிறது. ஆஞ்சநேயன் கோபத்தில் மிதிப்பது மட்டுமல்ல, அந்த கோபத்தினால் தனது சக்தியை முழுமையாக வெளிப்படுத்துகிறான். அவன் கோபத்தின் வெப்பம் அற்புதமான வகையில் வெளிப்படுகிறது மற்றும் அது உடனே அவனை வெற்றிக்குள் ஆழ்த்துகிறது. கோபத்தின் முழு சக்தியை அனுபவிப்பதன் மூலம் அவன் தன்னை சுழன்றோடும் எதையும் உடைக்கும் சக்தியோடு காண்கிறான். அதுவே அவனின் இளமை மற்றும் அடையாளம். துவக்கம் காணாத வெற்றி படைகளை உள்ளடக்கிய செயல்பாடுகளை தொடங்குகிறது. இந்த தனிப்பட்ட அவதாரம் மற்றும் அதனுடன் வரும் வெற்றி அவனின் கடவுளின் வழிகாட்டி நிலையையும் பதவியையும் மையமாக கொண்டு உலகுக்கு அறிமுகமாகிறது. வெற்றியின் ஆரம்பம். சித்ரகாயாவின் மாயை தகர்க்கும் போது அவன் கோபத்தின் வெப்பத்தில் அசத்துகிறான். இந்த வெற்றியின் பின்னணியில் அவன் தொடர்ந்து மற்ற அனைத்து மாயைகளையும் உடைத்துவிடுகிறது. அவன் உடனே சித்ரகாயாவின் தவிர்க்க முடியாத முயற்சிகளை தகர்க்கிறான். கோபத்தின் பிறகு ஆஞ்சநேயன் மீண்டும் சிந்தனை செய்ய தொடங்குகிறான். அவன் இந்த அனுபவத்தில் எவ்வாறு சிகரங்களை அடைந்துவிட்டான் என்பது அவன் அறியின்றி வெளிப்படுகிறது. அவன் தன்னுடைய திறமையை முழுவதுமாக காட்டும்போது அவரது பக்தர்களுக்கு அது மிகுந்த புத்துணர்வு அளிக்கிறது. ஆஞ்சநேயனின் ஆட்சி பதவி. இந்த அத்தியாயம் சோதனைகளுக்கும் ஆட்சியுடன் கூடிய வெற்றியையும் இணைக்கின்றது. ஆஞ்சநேயன் கோபத்தில் தோன்றியதை மூடியதும் அவன் வெளிப்படையாக மக்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றான். அதனால் அவரது வாழ்க்கையின் மறுபக்கமும் உலகின் பரிசுகளை தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆஞ்சநேயனின் கோபம் இறுதியில் உன்னதமான வெற்றிக்கு வழிவகுக்கின்றது. அந்த வெற்றி அதன் முன்னிலை தன்மையை மற்றும் பக்தர்களின் பேரழகிய காட்சிகளை எடுத்துக்கொள்கிறது. இதனால் அவன் தன் உள்ளத்தை மற்றும் மனதை அதன் குறிக்கோளுடன் இணைத்து கொள்ள முடிகின்றது.